எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போம். ஆண்டவரை உயர்த்த போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். இந்த ஆராதனை கூடத்தில் நாம் வந்ததல்ல, தெய்வம் நம்மை கொண்டு வந்தது என்று விசுவாசிக்கிறவர்கள் உள்ளத்தை திறந்து ஆண்டவரை உயர்த்துவோம். நாம் வந்திருக்கிறோம், நம்முடைய ஆண்டவரும் இந்த இடத்தில் வந்திருக்கிறார். ஆகவே உண்மையாய் உள்ளத்தை திறந்து அப்பாவுக்கு நாம் நன்றி சொல்ல ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. நீர் எவ்வளவு பெரியவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற மகா பெரிய தெய்வம், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் 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 உயர்த்துகிறோம். எல்லாரும் உள்ளத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்போம். ஆண்டவரே, எங்களுடைய மன கவலைகள் எல்லாம் நாங்கள் ஒதுக்கி வைத்து விட்டு என் அப்பாவை நோக்கி பார்த்து நாங்கள் செபிக்கிறோம், துதிக்கிறோம். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் 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 உயர்த்துகிறோம். நன்மை செய்தவரே, நம்பிக்கைக்கு பாத்திரரே, அற்புதமானவரே, அதிசயமானவரே, ஜீவாதிபதியே, மரணத்தில் இருந்து உயிரோடு கூட எழுந்து வந்தவரே, மூன்றாம் நாளில் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் ஜெய கிறிஸ்துவாய் விற்றிருக்கிறவரே, உம்மை தேடுகிற பிள்ளைகளின் அருகாமையில் வந்து அவர்களை தொடுகிற தெய்வமே, ஹல்லேலூயா. அப்பா, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். அப்பா, உங்கள் அன்புக்காக, உங்கள் இரக்கத்துக்காக, உங்கள் கிருபைக்காக நாங்கள் நிர்மூலமாகாது இருக்கிறது உங்கள் பெரிய கிருபை. அப்பா, எங்கள் மேலே கிருபை பாராட்டினீரே, எங்களை நடத்துகிறீரே, எங்களை ஆழமாய் தொடுகிறீரே அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவருக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திறப்போம். ஹல்லேலூயா. இயேசுவே 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 இயேசுவே. இயேசு என்ற நாமத்தை கூப்பிடுங்க பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கையை மாற்ற தகுந்த ஒரு நாமம், நம்ம துதிக்கத்தக்க ஒரு நாமம். இயேசுவே கூப்பிடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த ஆரம்ப நேரத்தில் கூப்பிடுங்க பார்க்கலாம். இயேசுவே. ஓ, இந்த உபவாச ஜெபத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த ஆலயத்தை மூடட்டும்னு சொல்லி கூப்பிடுங்க. அந்த நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. இயேசுவே, உம்முடைய நாமம் எனக்கு பலத்த துருகம், நான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பேன் என்று சொல்கிறவர்கள் கூப்பிடுங்க பார்க்கலாம். இயேசுவே, அடைக்கல பட்டணமே. ஹல்லேலூயா. கூப்பிடுங்க பார்க்கலாம். இயேசுவே. கொஞ்ச நேரம் இயேசப்பாவை கூப்பிடுங்க. இயேசுவே. எல்லாம் மறந்து கொஞ்ச நேரம் இப்படிதான் ஆராதிக்கணும்னு இல்லை, எப்படியும் ஆராதிக்கலாம். கூப்பிடுங்க பார்க்கலாம். இயேசுவே. கூப்பிடுங்க பார்க்கலாம். இயேசுவே இயேசுவே இயேசு என்ற நாமத்தை கூப்பிடு. இயேசுவே. ஓ, அந்த வார்த்தையை சொல்லும் போதே பாதாளம் நடுங்கும், பரலோகம் சந்தோஷப்படும். இயேசுவே. ஓ இயேசுவே. ஹல்லேலூயா. கூப்பிடுங்க பார்க்கலாம். வந்திருக்கிற எல்லாருடைய வாய்களும் திறக்கப்பட்டு இயேசுவை கூப்பிடுங்க பார்க்கலாம். இயேசுவே. அந்த நாமத்துக்கு கீழாக துரைத்தனங்களும் அதிகாரங்களும் அடங்கும். அந்த நாமத்துக்கு கீழே பாதாளம் வரும். அந்த நாமம் உயர்ந்திருக்கிறது. எல்லா நாமத்திலும் மேலான நாமம் அது. அந்த நாமம் தான் இயேசு. கூப்பிடுங்க பார்க்கலாம். இயேசுவே இயேசுவே இயேசுவே. ஓ இயேசப்பா இயேசப்பா இயேசப்பா. கொஞ்ச நேரம் நீங்களும் அவர் ஒன்றிணைங்க பார்க்கலாம். அந்த நாமத்தை கூப்பிடும் போதே அவர் நம்ம தீரே. ஓ ஹல்லேலூயா. இயேசுவே இயேசுவே. ஓ, உங்க வாழ்க்கையில் இருக்கிற துரைத்தனங்கள் அதிகாரங்கள் விலகி போகுவதற்காக இந்த நாமத்தை கூப்பிடுங்க. இயேசுவே. அளவில்லாம் மீட்பே அன்பின் ஆழியே, இயேசுவால் வந்த பூரண தய
மீட்கும் பாக்கியத்தீரள் யாவர்காயும் பாயும் யாவர்காயும் பாயும் யாவர்காயும் பாயும் நீ என் மேல் புரள். ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம், அளவில்லாத அந்த மீட்பு, ஓ அந்த அன்பின் ஆழி, அந்த அன்பின் ஆழம், ஓ அளவில்லாத அந்த மீட்பு இந்த காலை நேரத்தில் என்னை தொடட்டோன்னு சொல்லி கேட்க போறோம். ஆசைகள் அகோரம், கோபம் கொடூரம், உள்ளத்தை ஆளுது தீமையின் உரம். ஓ மலைகளின் கீழ் ஒரு பெரிய கடல் வருகிறது, அந்த அலையின் கீழ் நமக்கு ஒரு மீட்பு இருக்கிறது. அந்த மீட்புக்கு பாத்திரர் தான் இயேசு. இயேசுவே சொல்லுங்க பார்க்கலாம், இயேசுவே இயேசுவே இயேசுவே. அளவெல்லாம் அன்பின் நாளியே இயேசுவால் வந்த பூரணயவே உலகெல்லாம் மீட்கும் பாக்கியத்தீரள் யாவர்காயும் பாயும் யாவர்காயும் பாயும் யாவர்காயும் பாயும் நீ என் மேல் புரள். பாவங்கள் ஏராளம் கரை நிறைந்தே மனம் கசந்து நான் கண்ணீர் சொரிந்தே அழுகை வீணா இரத்தாம்பரக்கடல் அலை சுத்தி செய்யும் அலை சுத்தி செய்யும் அலை சுத்தி செய்யும் நீ என் மேல் புரள். ஆசைகளாரோரம் கோபம் கொடூரம் உள்ளத்தை ஆளு ருதிமாயினுரம் உம்மாலைகளின் கீழோ பேரும் கடல் மீட்பு தோன்றிதீரோ மீட்பு தோன்றிதீரோ மீட்பு தோன்றிதீரோ நீ என் மேல் புரள். சோதனைகள் மோத பயங்கள் சூழ பாழாச்சுதன் ஜீவன் சுகங்கள் மாள மெய்யாயினி சுகம் சுத்த நீர்க்கடல் என்னை சுத்தி செய்வா என்னை சுத்தி செய்வா என்னை சுத்தி செய்வாய் வாயன் மேல் புரள். அன்புக்குரியவர்களே, இந்த ஆராதனைக்குள்ள நம்ம போக போறோம். ஆராதிப்பதற்கு முன்னால நம்ம மனசை சுத்தி செய்ய ஆரம்பிப்போம். உள்ளத்தை ஆண்டவருடைய சமூகத்துல திறந்து காட்டுவோம். ஆண்டவரே, நேற்றைய தினத்துல நம்ம தியானித்தது போல ஏதாவது குப்பைகள் எங்கள் வாழ்க்கையில படிந்திருந்தா இந்த காலை நேரத்தில் எங்களை மன்னியும், எங்களை சுத்தமாக்குங்கப்பா. உங்க இரத்தத்தினால எங்களை கழுவுங்கப்பா, உங்க இரத்தத்தினால எங்களை கழுவுங்கப்பா. ஓ, எந்த ஆராதனை தெரியுமா தேவ சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும்? இருதயம் சுத்தத்தோட ஆண்டவரை பார்க்கும்போ அவர் நம்மை கழுவி சுத்திகரிக்கிற ஒரு நல்ல மீட்பை இந்த உபவாச ஜபத்தில் ஆண்டவரை பார்த்து பேசுங்க பார்க்கலாம். ஆண்டவரை ஆராதனைக்குள்ள போறேன், ஆராதனைக்குள்ள போறேன், அதுக்கு முன்னாலே என்ன சுத்தமாக்குங்கப்பா. என் ஆவி ஆத்தும சரீரத்தை சுத்தமாக்குங்கப்பா. என் கண்களை பரிசுத்தமாக்குங்கப்பா. என் இருதயத்தை பரிசுத்தமாக்குங்கப்பா. என் சிந்தனைகளை பரிசுத்தமாக்குங்கப்பா. நாங்க எவ்வளவு பெரிய தவறுகள் எல்லாம் எங்க கண்களினால நாங்க பண்றோம். இன்னைக்கு இந்த காலை நேரத்துல எங்களை பரிசுத்தமாக்குங்கன்னு சொல்லுங்க பாருங்க. ஒரு மீட்பு தோன்றி வருது தேவ பிள்ளையே. கல்வாரி சிலுவையிலிருந்து ஆறாய் பாய்ந்து வருகிறது தேவனுடைய ரத்தம்.
அவர் பக்கத்துல யார் போனாலும் யார் சென்றாலும் அவர்களை கழுவி மீட்டு எடுக்கிற ஒரு நல்ல மீட்பு. மீட்பு தோன்றிதீரோ, மீட்பு தோன்றிதீரோ, மீட்பு தோன்றிதீரோ, வாயன் மேல் புரள். மீட்பு தோன்றிதீரோ, மீட்பு தோன்றிதீரோ, மீட்பு தோன்றிதீரோ, வாயன் மேல் புரள். தயாசாகரமே வாஞ்சையாய் நின்றே ஜீவிக்கும் ஆச்சரிய அலை ஓரனால் திரும்ப வந்தேன் கரை போக்கும் கடல். உன்னை விட்டு போவே, உன்னை விட்டு போவே, உன்னை விட்டு போக வாயன் மேல் புரள். உன்னை விட்டு போக, உன்னை விட்டு போக, உன்னை விட்டு. இந்த காலை நேரத்தில் சொல்லுங்க பார்க்கலாம், என்னுடைய ஆதாரமே நீங்க தான்ப்பா. உம்மை விட்டு போக, உம்மை விட்டு போக, உம்மை விட்டு போக வாயன் மேல் புரள். தயாசாகரமே வாஞ்சையாய் நின்றே ஜீவிக்கும் ஆச்சரிய அலை ஓரனா திரும்ப வந்தே கரை போக்கும் கடல். உம்மை விட்டு போகே. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் நான் உங்களை விட்டு போக மாட்டேன்ப்பா, என்ன முழுசா நிரப்பி அனுப்புங்கப்பா, உங்களை விட்டு நான் போக மாட்டேன்ப்பா. இந்த காலை நேரத்தில் உங்களை விட்டு என்னால எப்படி போக முடியும்? அப்பா, உங்ககிட்ட தான்ப்பா என்னுடைய அற்புதம் இருக்கு, உங்ககிட்ட தான்ப்பா என்னுடைய அதிசயம் இருக்கு. ஆண்டவரே, இந்த ஆராதனையில நான் அற்புதத்தை வாங்குறதுக்கு முன்னால என்னை சுத்திகரிங்கப்பா, என்னை சுத்திகரிங்கப்பா. உங்களுடைய இரத்தத்தினால என்ன மூடுங்க ஆண்டவரே, உங்க இரத்தத்தினால என்ன கழுவுங்கப்பா. உங்களை விட்டு நான் எங்க போக முடியுமப்பா? உங்களை விட்டு நான் எப்படிப்பா போக முடியும்? உம்மை விட்டு போய், உம்மை விட்டு போய், உம்மை விட்டு போய் வாயன் மேல் புரள். எத்தனை பேர் இந்த ஆராதனையில நிறைய அற்புதத்தை ஆண்டவர் செய்ய விரும்புகிறார்? நிறைய அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் தர விரும்புகிறார். அதற்கு முன்னால நம்ம இருதயத்தை சுத்தமாக்குவோம். கொஞ்ச நேரம் இருதயத்தை பரிசுத்தமாக்கும். அது நம்மால முடியாது அப்படின்னா இந்த அலைகளுக்கு கீழாய் வந்து விடுங்கள், இந்த அலைகளுக்கு பின்னால் வந்து விடுங்கள். கல்வாரி சிலுவையிலிருந்து ஒரு ஆறு பாய்கிறது. இயேசுவே, கூப்பிடுங்க பார்க்கலாம். இயேசுவே, இயேசுவே. இந்த நாமம் தான் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய முடியும். பைபிள் சொல்லுது, அந்த அப்போஸ்தலனாகிய பேதுருவும் யோவானும் 38 வருஷமா அதுக்கு மேல அலங்கார வாசல்ல இருந்த ஒரு திமிர்வாதக்காரனை பார்த்து சொன்னாங்க, இது உன் மேல விழுந்த அந்த கிரியை அது எங்களால உண்டானதல்ல, அது அவருடைய நாமத்தினால் உண்டானது, அவருடைய நாமத்தினால் உண்டானது. ஓ, இன்றைக்கு அற்புதங்களை செய்வதற்கு என் ஆண்டவர் இந்த சபையில் இறங்கி நிற்பதை நான் பார்க்கிறேன். இந்த ஆராதனையில் உபவாச கூட்டத்தில் கர்த்தருடைய பிரசனம் இறங்கி நிற்கிறது. நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஆரம்ப நேரத்தில் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுக்க போறோம். இயேசுவே, யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை
ஆராதனை ஓசானா உன்னத தேவனே ஓசானா 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 கண்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை ஓசானா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த இயேசுவை கூப்பிடுங்க பார்க்கலாம். உன்னத தேவனே ஓசானா ஓசானா. இந்த வார்த்தைகளை சொல்லும் போது இருதயம் ஒரு மனமா ஓசானா ஓசானா ஓசானா. இருதயம் திறக்கப்படட்டும். கண்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை ஓசானா உன்னத தேவனே ஓசானா ஓசானா. உங்க சத்தம் வெளிய கேட்கட்டும். ஓசானா ஓசானா. கண்மணி போல காத்தார்னு சொல்றவங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஓசானா ஓசானா ஓசானா. தேடி என்னை மீட்டவரே ஆராதனை ஆராதனை. தெரிந்து கொண்ட என் தெய்வமே ஆராதனை ஆராதனை ஓசானா உன்னத தேவனே. உண்மையான ஒரு ஆராதனை ஓசானா ஓசானா. மனசை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே ஓசானா 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 ஓசானா. தேவதூதர்களோட கூட சேர்ந்து அந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். ஓசானா ஓசானா. ஓ பரலோகத்தில் ஒரு சத்தம். அந்த சத்தம் தான் ஓசானா. ஓ அல்லேலூயா என்கிற சத்தம். இந்த காலை நேரத்தில் இந்த திருச்சபையார் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். என்னை மீட்டதற்காய், என்னை தெரிந்து கொண்டதற்காய், என்னை உருவாக்கினதற்காய், தாயின் கர்ப்பத்தில் என்னை பிரித்தெடுத்ததற்காய், என்னை உருவாக்கினதற்காய், என்னை பரிசுத்தமாக்கினதற்காய், உலகம் மறந்த போது எங்களை மறக்காததற்காய், எங்கள் கைகளை பிடித்து இத்தனை வருடங்கள் எங்களை தூக்கி சுமந்ததற்காய், எங்களை பலப்படுத்துவதற்காய், எங்களை உயிரோட காத்ததற்காய், சத்துருக்களின் கண்ணிகளுக்கு விலக்கி எங்களை பாதுகாத்ததற்காய், பிரச்சனைகளை மத்தியில் எங்களை ஆழமாய் தொட்டதற்காய், தண்ணீர்களை கடந்து வந்த போது எங்களோட நீர் வந்ததற்காய். ஓ ஹalleluya. எத்தனை பேர் உள்ளத்தை திறந்து சொல்ல முடியும்? எத்தனை ஆபத்து, எத்தனை பிரச்சனை, எத்தனை போராட்டம், எத்தனை மரண கண்ணிகள் இவைகளின் ஊடாக நம்ம நடந்து வந்த போதும், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோல் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொன்னது போல நம்மை தேற்றினார் சொல்றவங்க, கிருபையினால் என்னை மூடினார் என்று சொல்லுகிறவங்க, உலகம் உன்னையும் என்னை அழிக்க தீர்மானித்த போது அவர்கள் சிந்தனைகளுக்கு நம்மை ஒப்பு கொடுக்காமல் நம்மை உயரே நிறுத்தினவர் ஆண்டவர்.
ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்ட, கிருபை உள்ளவங்க கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். என்னை எவ்வளவாய் நேசித்து நடத்துகிறேன், என்னை எவ்வளவாய் தாங்கி பிடிக்கிறேன், என்னை எவ்வளவாய் ஆளுகை செய்கிறேன். ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல தோளில் தூக்கி போட்டு சுமந்து வருகிறீங்களே அப்பா. எத்தனை பெரிய கிருபை எங்க மேல வச்சீங்க, எத்தனை பெரிய கிருபைகளை எங்களை மேல வைத்து நடத்துறீங்கப்பா. அப்பா பார்த்து சொல்லுங்க. அப்பா இன்னைக்கு என் மனசை திறந்து உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன், உள்ளத்தை திறந்து நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன். நீங்க எவ்வளவு பெரியவ, நீ எவ்வளவு உயர்ந்தவ, சிங்காசனத்துல செல்ல பிள்ளையா இருந்தவ, ஏன் ஒருவனுக்காக இந்த உலகத்துல வந்தீரே, இந்த உலகத்துல வந்து பாவமானீரே, ஏன் ஒருவனை மீட்டெடுப்பதற்காக இந்த உலகத்தில் வந்து பிறந்தீரே. எத்தனை பெரிய நேசாவ, எத்தனை பெரிய பாசம் என் மேல நீங்க வச்சிருந்தா என்னை தேடி வருவீங்கப்பா. உம்மை விட்டு போய், உம்மை விட்டு போய், உம்மை விட்டு போக வாயன் மேல் புரள். உம்மை விட்டு போய், உம்மை விட்டு போக, உம்மை விட்டு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அர்ப்பணிப்பா சொல்லுங்க பார்க்கலாம். என்னை நடத்தினவரை விட்டு நான் போக மாட்டோம்ப்பா. அன்றைக்கு பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னா, ஆண்டவர் கேட்டா நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? பேதுரு மனதிலே வேதனையோட சொன்னா, நான் எப்படி போவேன் ஆண்டவரே, உங்களை விட்டு நான் எப்படி போவேன்? இந்த ஆராதனை பகுதியை முடிக்க போறோம். அப்படி முடிக்கும் போது சொல்லுங்க பார்க்கலாம், நான் உங்களை விட்டு எப்படி போவேன் அப்பா? என்னை சுத்திகரிக்கிற ஒரு சுத்திகரிப்பு உங்களிடத்தில் அல்லவா, என்னை தாங்குகிற ஒரு அன்பு உங்களிடத்துல மாத்திரம் தான் அல்லவா இருக்கிறது. உங்களிடத்தில் தான் நித்திய ஜீவ வசனங்கள் இருக்கிறது. உங்களை விட்டு நான் எப்படி போவேன் அப்பா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், உங்களை விட்டு நாங்க எப்படி போவோம் ஆண்டவரே? உம்மை விட்டு போவேன், உம்மை விட்டு போவேன், உம்மை விட்டு போவேன் வாயன் மேல் புரள். உம்மை விட்டு போவேன், உம்மை விட்டு போக, உம்மை விட்டு போகேன் வாய் மேல் புரள். உள்ளத தரங்க. பக்கத்துல யாரு வந்திருக்கிறாங்கன்னு எல்லாம் பாக்குறதுக்கு நமக்கு இப்ப நேரம் இல்ல. உங்களை பார்க்க வந்திருக்கிற கர்த்தரை பார்க்கிறதுக்கான நேரம். ஓ, உள்ளத திறந்த அப்பா பாதத்துல விழுந்து, உம்மை விட்டு போவேன், உம்மை விட்டு போவேன், உம்மை விட்டு போக வாயின் மேல் புரள். உம்மை விட்டு போக, உம்மை விட்டு போகேன், உம்மை விட்டு போ. யாக்கோபு சொன்னா, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உங்களை விட்டு நான் போக மாட்டோம்ப்பா. என்னை நீங்க ஆசீர்வதித்தால் ஒழிய உங்களை நான் விட மாட்டேன்ப்பா. அந்த நம்பிக்கையோட, அந்த உறுதியோட இன்னைக்கு இந்த ஆராதனை பகுதியில் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்களோ அவருடைய காலை, அவருடைய பாதத்தை இறுக்கமா பிடிங்க பார்க்கலாம். அவருடைய பாதத்தை இறுக்கமா பிடிங்க பார்க்கலாம். உம்மை விட்டு போவேன், உம்மை விட்டு போவேன், உம்மை விட்டு போவேன் வாயன் மேல் புரள். உம்மை தாகத்தோட கேளுங்க, தாகத்தோட ஆசையா கேளுங்க, ஆசையா கேளுங்க. உம்மை விட்டு நான் போக மாட்டேன்ப்பா. என் மேல வந்து பொருளுங்கப்பா. உம்மை விட்டு போக, உம்மை விட்டு போக, உம்மை விட்டு போக வாயன் மேல் புரள். நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா
நம்புங்க பிள்ளை, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லை. ஓ, உம்மை பாடாத நாட்களும். What a glory! I felt in the presence of God. உம்மை பாடாத நாட்கள் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மை அல்லாமல் யாரை நான் பாடுவேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா. உங்களை பாடாம உம்மை பாடாத நாட்கள் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லை. உங்களை பாடாம உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்கள். அப்படியே முழங்கால் படிடுவான், அப்படியே முழங்கால் படிடுவான். ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பாருங்க. ரெண்டு கரங்களையும் பரலோகத்துக்கு நேர விரித்து, ரெண்டு கரங்களையும் பரலோகத்துக்கு நேர விரித்து சொல்லுங்க. நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை. உம்மை பாடாத நாட்கள் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்கள். உங்க ரெண்டு கரத்தை பரலோகத்தின் நேர உயர்த்தி முடியுங்க. உங்க தேவைகள் ஆண்டவரிடத்தில் சொல்ல ஆரம்பிங்க. ரெண்டு கரங்களும் பரலோகத்துக்கு நேரதான் இருக்கணும். யாரு கைகளை இறக்க கூடாது. எல்லாரும் பரலோகத்தின் நேர ரெண்டு கரங்களையும் விரித்து ദയാസാഗരമേ വാഞ്ചയായി നിന്റെ കുമാചര്യാലൈ ഓരന திரும்ப வந்தேன் கரை போக்கும் கடல் உம்மை விட்டு போவேன் உம்மை விட்டு போவேன் உம்மை உம்மை விட்டு போவேன் உம்மை விட்டு போவேன் உம்மை விட்டு போகேன் வாயன். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உங்களை விட்டு எங்களால எங்கப்பா போக முடியும்? என் வாழ்க்கையை மாத்துறதுக்கு நீங்க இல்லாம வேற யாரப்பா? என்னுடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்யறதுக்கு நீங்க இல்லாம வேற யாரப்பா? என்னுடைய தேவைகளை சந்திப்பது நீங்க இல்லாம வேற யாரப்பா?
மனுஷனிடத்துல கேட்க முடியல. என் குடும்பத்தில் இருக்கிற வேதனைகளை மாற்றுவது நீங்க இல்லாம வேற யாரப்பா? உங்களை விட்டு நான் எங்க போக முடியும் அப்பா? உங்களை விட்டு நான் எங்க போவேன் அப்பா? வேதனையோட வந்திருக்கிறவங்க பாதத்துல, கஷ்டத்தோட வந்திருக்கிறவங்க பாதத்துல, ஐயோ இருதயம் விம்மி போய் நொறுக்கப்பட்ட இருதயத்தோட நான் வந்திருக்கிறேன். உங்களை விட்டு நான் எங்க போக முடியும் அப்பா? உங்களை விட்டு நான் எங்க போவோம்? நீங்களும் எங்களை விட்டா நாங்க எங்க போவோம் ஆண்டவரே? கண்ணீரோட ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பாருங்க, பார்க்கலாம். ஆண்டவருடைய சமூகத்துல 2 கரங்களை விரித்து நின்று கேளுங்க. உங்களை விட்டு நான் எங்க போவேன் அப்பா? எனக்கு யார தெரியும் ஆண்டவரே? எனக்கு அற்புதங்களை செய்யறதுக்கு நீங்க இல்லாம வேற யாரப்பா? கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்களாமே. சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது வாய் நகைப்பினால் இருந்தது. ஆனால் பைபிள் சொல்லுது, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று உலகம் சொல்லும். கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். இன்னைக்கு இந்த காலை நேர ஆராதனையை முடிவுக்குள்ள கொண்டு வர போறோம். ஆண்டவருடைய சமூகத்தை பார்த்து உங்க இருதயத்தை வியாகுலத்தை ஊற்றுங்க பார்க்கலாம். அன்றைக்கு அன்னாள் ஊற்றினது போல இருதயத்தை ஆண்டவர் சமூகத்துல ஊற்றுங்க பார்க்கலாம். 2 கரங்களையும் பரலோகத்துக்கு நேர விரித்து சொல்லுங்க, ஆண்டவரே நீங்களும் எங்களை இப்படியே அனுப்பிவிட்டால், வெறுமையாய் அனுப்பிவிட்டால் நாங்கள் எங்கே போவோம்? தயாசாக மேவாஞ்சையாய் நின்றே ஜீவிக்கும் ஆச்சரியலை ஓரணா திரும்ப வந்தே கரை போக்கும் கடல் உம்மை விட்டு போகே, உம்மை விட்டு போகேன், உம்மை விட்டு போகேன் வாயன் மேற்குரல் உம்மை விட்டு போகேன், உம்மை விட்டு போகேன், உம்மை விட்டு போகேன். முடிக்க போறோம். போதகரமா முன்பதாக வருவாங்க. ஒரு சில ஜப குறிப்புகளுக்காக சேர்ந்து ஜெபிப்போம். அந்த ஜப குறிப்புக்கு போறதுக்கு முன்னால உங்களுடைய கரங்கள் விரிக்கப்பட்டிருக்கும் போது ஆண்டவரை பார்த்து கேளுங்க, அப்பா உங்களை விட்டு நாங்க எங்கப்பா போவோம்? எங்களுக்கு யாரு ஆண்டவரே தெரியும். நீங்களும் எங்களை விட்டுட்டா நாங்க எங்க போவோம்ப்பா? நீங்களும் எங்களை விட்டாலும் நாங்க யாரிடத்துல போவோம் ஆண்டவர்? என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும். தாவீது சொன்ன வார்த்தை இது. உங்களை விட்டு நான் எங்க போவேன்ப்பா? இந்த ஆராதனை கூடத்துக்குள் நீர் வேண்டும் ஆண்டவரே. அநேக பேர் கண்ணீரோட நிற்கிறத நான் பார்க்கிறேன். நீங்க கண்ணீர் வடிக்கிற இடம் ஒரு மனிதனுடைய சமூகம் இல்ல. நீங்க கண்ணீர் வடிக்கிறது தேவனுடைய சமூகம். என் அப்பாவுடைய பாதம். அவர் ஒரு நாள் உங்கள் கண்ணீரை பார்த்து பாராமல் போவதே இல்லை. அவர் கண்ணீர் வடித்தாண்டவர். இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் சிலருடைய கண்ணீரை துடைக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். உங்களை விட்டு எங்க போன்னு சொல்ற சில பேர் கர்த்தருடைய கரம் அப்படியே தொடட்டும், அப்படியே தொடட்டும். தேவனுடைய ஆறுதலின் கரம் இப்பொழுது பிள்ளைகளை தொடட்டும். என் நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன் என்று சொன்ன அந்த கரம் பிள்ளைகளை தேற்றட்டும்.
உன் கண்களிலிருந்து கண்ணீரை துடைப்பேன் என்று சொன்ன அந்த கரம் இந்த காலை நேரத்தில் இறங்கி எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைக்கட்டும். அழுகிறவர்களை ஆண்டவர் இன்னைக்கு மாரோடு சேர்த்து பிடிக்கட்டும். அப்பாவை பாரு, நமக்கு ஒரு நல்ல அப்பா உண்டு. நம்ம எப்ப எல்லாம் அழுகிறோமோ, எப்போ எல்லாம் வேதனையோட நிக்கிறோமோ, எப்போ எல்லாம் உடைஞ்சு போறோமோ, எப்போ எல்லாம் நொறுங்கி போறோமோ, அப்போதெல்லாம் நம்முடைய பக்கத்தில் வந்து நம்மை தேற்றுகிற ஒரு நல்ல அப்பா. அந்த அப்பாவை கூப்பிடுங்க பார்க்கலாம். இயேசுவே, 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 இயேசுவே இறங்கும், இயேசுவே இறங்கு, இயேசுவே இறங்கு. தொடர்ந்து ஜெபிப்போம். போதகரமா தொடர்ந்து ஜெபத்தை நம்ம நடத்துவாங்க. கர்த்தருடைய கிருபையினால் ஆண்டவர் நம்மை மூடட்டும்.